ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மார்ச் 1 தோட்டம் சிவா சார் நடத்தின கிழங்கு திருவிழாவுக்கு போயிருந்தேங்க. அருமையாக நடத்தியிருந்தார். எல்லாரும் எல்லா பொருளும் வாங்குகிற மாதிரி நிறைய ஸ்டாலுங்கெலாம் போட்டிருந்தாங்கங்க. பாரம்பரியமான கிருஷ்ணா சீட்ஸ் அவங்களும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. உழவர் ஆனந்த் அவரும் ஸ்டால் போட்டிருந்தார். தோட்டம் சிவா சார் அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச கிழங்குகளும் நம்ம பார்வைக்காக வச்சுருந்தாரு. எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்தது. புது புது கிழங்கு வகைகள்லாம் நாங்கள் இங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நானும் நிறைய கிழங்குகள் வாங்கிட்டு வந்தேன். இந்த வாட்டி நம்ம தோட்டத்திலையும் வைப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் அருண் டெரஸ் கார்டன் அவங்களும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. மாடி தோட்டத்துக்காக ஸ்டாண்டு ட்ரை செல் மேட்டும் 3way 4way 5way அந்த ஜாயிண்ட்டுங்களும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணா சீட்ஸில் எஃப்எம் சால்ட்டு, மிக்சட் புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு வாங்கிட்டு வந்திருந்தேங்க. நான் இந்த 3way 4way சொன்னாங்க, இதாங்க இந்த பேக்கெட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் 5way 3way 4way கிராஸு அது எல்லாமே இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பன்னீர் திராட்சை வல்லாரை, நாட்டு வல்லாரை வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வருமா என்னன்னு தெரியலங்க, ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது தோட்டம் சிவா சார்கிட்ட வாங்கினது மஞ்சள் சக்கரவள்ளி கிழங்குங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட ஊதா சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது, அதனால் மஞ்சள் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இது மஞ்சள் மரவள்ளி கிழங்குங்க. அந்த குச்சி கொடுத்துருந்தாங்க. அது எப்படி வைக்கணும்னு சொல்லி ஏரோ போட்டு அதுவும் கொடுத்துருந்தாங்க. நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் கரும்பு முருங்கை, இது கிருஷ்ணா சீட்ஸில் வாங்கினாங்க. 2 கரும்பு முருங்கை வாங்கியிருக்கேன். பார்ப்போம் இந்த வெயிலுக்கு வருதா இல்லையான்னு தெரியல. வாங்கியாச்சு, வச்சு பார்ப்போங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிழங்குகள் வாங்கியிருந்தேன், அதையும் பார்ப்போம். இது லக்டான் மஞ்சள் வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டில் விளைஞ்ச மஞ்சள் கொஞ்சம் இருக்குது, அது கூடவே சேர்த்து இதையும் விதைக்கலாம் அப்படி சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் சிறுவெள்ளியும் வாங்கிட்டு வந்தேன், பெருவெள்ளியும் வாங்கிட்டு வந்தேன். பெருவெள்ளி பேக்கெட்டில் உள்ளேயே வச்சுருக்கேங்க, இங்கே கொண்டு வர மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ராசவள்ளி கிழங்கு அதுவும் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நான் இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறதுங்க. நான் வீட்டில் மரவள்ளி சக்கரவள்ளி தான் வச்சுருந்தேன். அதலக்காய் ஏற்கனவே நான் வச்சுருந்தேன். இப்போ நான் 3 அதலக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கிளாடியஸில் எல்லோ, ஒயிட்டு, ரெட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுக்கு செம்பங்கியும் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இது கொடி உருளை, ஏர் பொட்டேட்டோ, அது 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். வெள்ளை அகத்தி என்கிட்ட இல்லை, அதனால் அதுவும், மறிக்கொழுந்து அந்த 2ம் வாங்கிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, கொத்து பீர்க்கன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பூக்களில் ஜினியா பர்பிள் கலர், ஆரஞ்சு கலர், மேரிகோல்டில் ஆரஞ்சு கலர் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. 5 லிட்டரு ஸ்ப்ரேயரும் வாங்கிட்டு வந்திருக்கேங்க கிருஷ்ணா சீட்ஸ்லேருந்து. கறிப்பதனை கத்திரியும் லாங் சில்லியும் நான் ஏற்கனவே வாங்கியிருந்தேன், அதனால் அதை நான் வாங்கலை. கொடி தக்காளி மட்டும் விதையாக வாங்கிட்டு வந்தேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.